என் பெயர் கதிர். 19 வயதான நான் படிப்பிற்காக சென்னையில் இருக்கும் என் சித்தப்பா வீட்டில் தங்கியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். சித்தப்பா சக்திவேல் ஒரு வங்கி அதிகாரி. கண்டிப்பானவர், ஆனால் நேர்மையானவர். சித்தி வசந்தி ஒரு அன்பான இல்லத்தரசி. 43 வயதான அவர் சித்தப்பாவின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர். இருவருக்கும் திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆனாலும் இன்றும் புதுமண தம்பதிகள் போலவே அந்யோன்யமாக இருப்பார்கள். அவர்களின் ஒரே மகள் மதுமிதா. 22 வயதான மது சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் மருத்துவம் படித்து வருகிறாள். எங்கள் வீடு 2 அடுக்கு கொண்டது. கீழே சித்தப்பாவும் சித்தியும் தங்கியிருக்க, மாடியில் எனக்கும் மதுவிற்கும் தனித்தனி அறைகள் உண்டு. அன்று இரவு நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென என் அறை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு விழிப்பு வந்தது. கடிகாரத்தை பார்த்தேன். மணி நள்ளிரவு 12. இந்த நேரத்தில் யார் என்ற குழப்பத்துடன் கதவை திறந்தேன். எதிரே மதுமிதா நின்றிருந்தாள். அவள் முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. மது, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று பதற்றத்துடன் கேட்டேன். அவள் குரல் நடுங்கியது. கதிர், நான் ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். எனக்கு பயமா இருக்கு. தூக்கம் வரல. என் ரூமுக்கு போகவே நடுக்கமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் ரூமில் படுத்துக்கட்டுமா என்றாள். நிச்சயமா மது, உள்ளே வா என்று கூறி அவளுக்கு தண்ணீர் கொடுத்தேன். என் அறையில் இருந்த இன்னொரு கட்டிலில் அவள் படுத்து கொண்டாள். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்படியே தூங்கி போனோம். மறுநாள் காலை எழுந்தபோது மது அவள் அறைக்கு சென்றிருந்தாள். குளித்துவிட்டு காலை உணவிற்காக கீழே சென்றேன். அங்கே சித்தப்பாவும் சித்தியும் அமர்ந்திருக்க, மது ஏற்கனவே தயாராகி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இரவு நடந்ததை அவள் ஜாலியாக சொல்ல சித்தி மெலிதாக சிரித்தார். சித்தப்பாவும் ஒரு புன்னகையோடு அதை கடந்து சென்றார். நான் தான் தினமும் மதுவை அவளது மெடிக்கல் காலேஜில் விட்டுவிட்டு என் கல்லூரிக்கு செல்வேன். அன்று மதுவை இறக்கிவிட்டு திரும்பும்போது ஏனோ என் பார்வை அவள் மேலேயே இருந்தது. அவ்வளவு அழகு அவள். கருமையான நீளமான கூந்தல், பெரிய கண்கள், பால் போன்ற நிறம். ஒரு தேவதை போல தெரிந்தாள். அவள் இறங்கி சென்ற பிறகும் அதே நினைவில் நான் காரை நகர்த்தாமல் நிற்க, பின்னால் வந்த கார் ஹாரன் அடிக்கவே நான் சுய நினைவுக்கு வந்தேன். கல்லூரிக்கு சென்றாலும் என் மனம் பாடத்தில் கவனமில்லை. மதுவின் உருவம் என் கண்களுக்குள் வந்து போய்கொண்டே இருந்தது. அப்போதுதான் என் தோழி பிங்கி பின்னால் இருந்து என் தோளை தட்டினாள். என்ன கதிர், இன்னைக்கு எந்த உலகத்துல இருக்க என்று கிண்டலாக கேட்டாள். பிங்கி எனக்கு சிறு வயது முதலே தோழி. எல்லா ரகசியங்களையும் அவளிடம் பகிர்வேன். ஆனால் இப்போது என் மனதில் ஓடும் மதுவை பற்றிய உணர்வுகளை அவளிடம் சொல்ல தயக்கமாக இருந்தது. ஏதோ மழுப்பிவிட்டு வகுப்பிற்கு சென்றேன். மாலையில் மதுவை அழைக்க அவள் கல்லூரிக்கு சென்றேன். அவள் வாசலில் நின்ற கோலத்தை பார்த்தபோது நான் மெய்மறந்து நின்றேன். ஆனால் அவள் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. காரில் ஏறியதும் யாரிடமோ சண்டையிட்டதாக கூறினாள். அவளது கோபத்தை மாற்ற சில ஜோக்குகளை சொன்னேன். மெல்ல சிரித்தாள். வழியில் அவளை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று புதிதாக தோன்றியது. இதற்கு முன் எந்த பெண்ணை பார்த்தும் எனக்கு இப்படி தோன்றியதில்லை. வீடு வந்து சேர்ந்தோம். படிகளில் அவள் எனக்கு முன்னால் ஏறி செல்ல அவள் பின்னாலேயே நான் சென்றேன். அவள் தன் அறைக்குள் நுழைய நான் என் அறைக்கு சென்று மெத்தையில் விழுந்தேன். ஏனோ இன்று அந்த வீடு எனக்கு புதிதாக தெரிந்தது. சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு உணவருந்த கீழே சென்றேன். அடுத்த நாள் காலை உணவின் போது நான் ஒரு முடிவெடுத்தேன். இனி மதுவை பார்க்கக்கூடாது, அவளிடம் இருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்று என் மனதை கட்டுப்படுத்தி கொண்டேன். சாப்பிடும் போதும் சரி, சாப்பிட்டு முடித்த பிறகும் சரி, நான் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. என் அறைக்கு சென்று வழக்கம் போல படிக்கத் தொடங்கினேன். மாலை நண்பர்களுடன் வெளியில் சென்றுவிட்டு இரவு உணவிற்கு திரும்பினேன். சாப்பாட்டு மேஜையில் சித்தி, சித்தப்பா மற்றும் மது மூவரும் எனக்காகவே காத்திருந்தார்கள். சித்தப்பா என் படிப்பை பற்றி விசாரித்தார். மதுவும் தன் மருத்துவ படிப்பு குறித்து பேசினாள். நான் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு என் அறைக்கு வந்து லேப்டாப்பில் ஒரு படம் பார்க்க தொடங்கினேன். திடீரென கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் மதுமிதா. என்ன மது, இந்த நேரத்துல என்று கேட்டேன். கதிர், நான் ஒன்று சொன்னா சிரிக்க மாட்டியே என்று தயங்கியபடியே கேட்டாள். முதல்ல சத்தியம் பண்ணு, சிரிக்க மாட்டேன்னு. சரிப்பா, சத்தியமா சிரிக்கல. என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கும் எனக்கு பயமா இருக்கு கதிர், தனியா தூங்க முடியல என்றாள். காலை உணவின் போது சித்தி அவளை கிண்டல் செய்ததால் என்னிடம் வர அவள் தயங்கியிருக்கிறாள். நான் சிரித்துக்கொண்டே, இதுல என்ன இருக்கு மது, உனக்கு எப்ப பயமா இருந்தாலும் தாராளமா இங்க வந்து தங்கிக்கலாம் என்றேன். அவள் உடனே, அப்படியா, அப்புறம் ஏன் 5 நிமிஷமா வாசல்லையே நிக்க வச்சிருக்க, உள்ள கூப்பிட மாட்டியா என்று செல்லமாக கோபித்தாள். நான் பதறிப்போய் வழிவிட்டேன். அந்த சூழலே அவளது சிரிப்பால் அழகானது. அவள் என் அறைக்குள் வந்து கட்டிலில் சாய்ந்து படுத்தாள். வெளியில பார்த்தா அவ்வளவு கோபக்காரியா இருக்கிற மது, ஆனா ஒரு கனவுக்கே இப்படி பயப்படுறியா என்று நான் கிண்டல் செய்ய அவள் அழகாக சிரித்தாள். எனக்கே தெரியல கதிர், ஏன் இப்படி பயப்படுறேன்னு. சரி, நீயும் தூங்கு என்றாள். இல்ல மது, நான் கொஞ்சம் படிக்கணும், நீ தூங்கு என்று பொய் சொன்னேன். அவளிடம் ஒரு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஆசைதான் அதற்கு காரணம். அவள் தூங்கிய பிறகு நான் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தேனே தவிர
என் கவனம் முழுவதும் அவள் மேல்தான் இருந்தது. மறுநாள் காலை நான் எழுந்து பார்த்தபோது அவள் அறைக்கு சென்றிருந்தாள். அவசரமாக தயாராகி கீழே சென்றேன். என்ன கதிர், நேத்து நைட்டு ரொம்ப நேரம் படிச்சியா? அதான் லேட் ஆயிடுச்சு போல என்றாள் மது. அவள் அணிந்திருந்த சிவப்பு நிற சுடிதார் அவளுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. அந்த சிவப்பில் அவள் முகம் இன்னும் ஜொலித்தது. அவளையே பார்த்து கொண்டிருக்கலாம் என்று தோன்றியது. எனக்கு அவள் மேல் காதல் வந்துவிட்டதா? இந்த தவிப்பு என் நெஞ்சுக்குள் மின்னல் போல பாய்ந்தது. என் கல்லூரி நண்பன் சைஃப் ஒரு முறை சொன்னது நினைவுக்கு வந்தது. எப்ப ஒருத்தரை பத்தி நீ பகல் கனவு காண ஆரம்பிக்கிறியோ, எப்ப அவங்க நினைப்பு உன்னை கிறங்கடிக்குதோ, அப்பவே நீ காதல்ல விழுந்துட்டேன்னு அர்த்தம். அப்போதுதான் உணர்ந்தேன் நான் மதுமிதாவை உயிராக காதலிக்கிறேன் என்று. அன்று அவளை கல்லூரியில் விட்டுவிட்டு திரும்பும்போது என் கண்கள் லேசாக கசிந்தன. அவளுக்கு தெரியாது என் இதயம் அவளுக்காக எவ்வளவு துடிக்கிறது என்று. அன்று முழுவதும் அவளை பற்றிய நினைவுகளே என்னை ஆட்கொண்டன. மாலையில் அவளை அழைக்க சென்றபோது அவள் தோழி பிங்கியும் இன்னொரு பெண்ணும் அவளுடன் இருந்தார்கள். பிங்கி என்னிடம் இவ என் கசின், இங்கதான் அட்மிஷன் போட்டிருக்கா என்று அறிமுகப்படுத்தினாள். மதுவை ஏற்றிக்கொண்டு வீடு திரும்பும்போது அந்த கார் பயணம் ஒரு யுகமாக நீடிக்க கூடாதா என்று ஏங்கினேன். அவளுக்கு அருகிலேயே அமர்ந்து பயணம் செய்வது ஒரு சொர்க்கம் போல இருந்தது. இரவு உணவு முடிந்து நான் அறைக்கு வந்தேன். சிறிது நேரத்தில் மது வந்து, கதிர், நான் கொஞ்சம் படிச்சுட்டு உன் ரூமுக்கு வரேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதும் என் இதயம் மேளம் கொட்டியது. கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் ஓடி சென்று திறந்தேன். மது சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள். இன்னைக்கும் வாசல்லையே நிற்க வைக்க போறியா என்று கேட்டுக்கொண்டே கட்டிலில் அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் அவள் உறங்கிவிட்டாள். நான் விளக்கை அணைத்துவிட்டு டேபிள் லேம்பை மட்டும் எரிய விட்டேன். தூங்கிக் கொண்டிருக்கும் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். நிலவின் ஒளி அவள் முகத்தில் விழுவது போல அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. காலங்கள் கடந்ததே தெரியவில்லை. என் காதலை அவளிடம் எப்படி சொல்வேன் என்ற தவிப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அறைக்குள் மெல்லிய வெளிச்சம், மதுவின் சீரான சுவாச சத்தம் மட்டும் அந்த நிசப்தத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. நான் புத்தகத்தை மூடிவிட்டு கட்டிலில் ஒரு புறமாக சாய்ந்து அவளை பார்க்க தொடங்கினேன். தூக்கத்தில் அவள் முகம் ஒரு குழந்தையைப் போலவே அவ்வளவு அமைதியாக இருந்தது. நெற்றியில் விழுந்த சில முடிக்கற்றைகள் அவள் அழகிற்கு இன்னும் மெருகூட்டின. மது, உனக்கு தெரியுமா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடிக்கிறது என்று என் மனதுக்குள் பேசிக்கொண்டேன். அவள் என் சித்தியின் மகள், என் தங்கை முறை. சமூகம் என்ன சொல்லும்? சித்தப்பா தெரிந்தால் என்னவாகும்? இப்படி 1000 கேள்விகள் என் மூளையை குடைந்தாலும் என் இதயம் மட்டும் இதுதான் காதல் என்று அடித்து சொன்னது. அவளை வெறும் அழகாக மட்டும் நான் பார்க்கவில்லை, என் உலகமாகவே பார்க்க தொடங்கிவிட்டேன். நேரம் நள்ளிரவை தாண்டியது. எனக்கு தூக்கம் வரவில்லை. அவள் போர்த்தி இருந்த போர்வை சற்றே விலகி இருந்தது. மெதுவாக எழுந்து சென்று அவள் உறக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து போர்வையை சரி செய்தேன். அப்போது என் விரல்கள் தற்செயலாக அவளது கைகளில் பட்டன. அந்த ஒரு நொடி என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. சட்டென்று கையை எடுத்துக்கொண்டு பின்வாங்கினேன். மது, உன்னிடம் இதை எப்படி சொல்வேன்? நீயும் என்னை நேசிப்பாயா அல்லது ஒரு தோழனாக மட்டும்தான் பார்க்கிறாயா? மறுநாள் விடியற்காலை மது நான் எழுவதற்கு முன்பே தன் அறைக்கு சென்று விட்டாள். நான் எழுந்தபோது என் தலையணையில் ஒரு சிறிய காகித துண்டு இருந்தது. அதில் மதுவின் கையெழுத்தில், தேங்க்ஸ் கதிர், உன் ரூமில் இருக்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் கிளம்பு, இன்னைக்கு காலேஜில் எனக்கு முக்கியமான செமினார் இருக்கு. அந்த சிறிய குறிப்பை பார்த்ததும் என் முகம் மலர்ந்தது. வேக வேகமாக குளித்துவிட்டு கீழே சென்றேன். அன்று காலை உணவு மேஜையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சித்தப்பா ஏதோ சிந்தனையில் இருந்தார். சித்தி வழக்கம் போல பரிமாறிக் கொண்டிருந்தார். மது என்னை பார்த்து மெலிதாக கண் சிமிட்டினாள். அது ஒரு சாதாரண செய்கைதான், ஆனால் காதலில் விழுந்த என் கண்ணுக்கு அது 1000 அர்த்தங்களை கொடுத்தது. நாங்கள் காரில் கல்லூரிக்கு கிளம்பினோம். வழியில் மது மிக உற்சாகமாக பேசிக்கொண்டே வந்தாள். கதிர், இன்னைக்கு ஈவினிங் நாம ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்றாள். நிச்சயமா மது, நீ எப்போ சொன்னாலும் நான் ரெடி என்றேன். அவளை கல்லூரியில் இறக்கிவிட்டு வரும்போது என் தோழி பிங்கியிடமிருந்து ஃபோன் வந்தது. என்ன கதிர், ஆளே காணோம், மதுவோடையே சுத்திட்டு இருக்க போல என்று பிங்கி கிண்டல் செய்தாள். அப்படியெல்லாம் இல்ல பிங்கி, சும்மா ஒரு உதவிக்குத்தான் என்று மழுப்பினேன். டேய் கதிர், கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீ மதுவை பார்க்கிற பார்வை சரியில்லை, பார்த்துக்கோ. சித்தப்பா ரொம்ப கண்டிப்பானவர் என்று பிங்கி எச்சரித்த போது என் இதயம் ஒரு நிமிடம் திடுக்கிட்டது. உண்மைதான், இது நெருப்போடு விளையாடும் விளையாட்டு. ஆனால் காதல் எப்போது ஆபத்துகளை யோசித்திருக்கிறது. மாலையில் மதுவை அழைத்து கொண்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு சென்றேன். அங்கே கூட்டமே இல்லை. அமைதியான ஒரு மூலையில் அமர்ந்தோம். மது ஐஸ்கிரீம் சாப்பிடுவதையே நான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென மது என் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டாள். கதிர், ஏன் என்னை ஒரு மாதிரியா பார்க்கிற? நான் கேட்டதுல இருந்தே நீ ரொம்ப அமைதியா இருக்க. என் தொண்டை வறண்டது.
இல்லை மது, அது என்று இழுத்தேன். சொல்லு கதிர், மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடு. நாம சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க தானே. அந்த நிமிடம் என் காதலை சொல்லிவிடலாம் என்றுதான் தோன்றியது. மது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தைகள் என் நுனி நாக்கு வரை வந்துவிட்டன. ஆனால் அதே சமயம் சித்தப்பாவின் கண்டிப்பான முகமும் சித்தியின் நம்பிக்கையான சிரிப்பும் என் கண்முன் வந்து மறைந்தன. நான் மெதுவாக சிரித்து கொண்டே, ஒண்ணுமில்ல மது, உன் படிப்பு பத்தி தான் யோசிச்சேன். டாக்டர் ஆக போற இல்ல, அதுக்காகத்தான் என்று பொய் சொல்லி தப்பித்தேன். மது என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்தாள். அவளுக்கு என் மனதில் இருப்பது புரிந்திருக்குமோ தெரியவில்லை. வீடு திரும்பும்போது கார் மௌனமாக இருந்தது. ஆனால் அந்த மௌனம் பல ரகசியங்களை சுமந்து கொண்டிருந்தது. அன்று இரவு மீண்டும் என் அறை கதவு தட்டப்படும் சத்தத்திற்காக நான் காத்திருக்க தொடங்கினேன். என் காதல் அவளுக்கு புரியுமா, அல்லது இது ஒருதலை காதலாகவே முடிந்து விடுமா? அன்று இரவு வீட்டுக்கு திரும்பியதிலிருந்தே கதிரின் மனம் ஒரு நிலையில் இல்லை. ஐஸ்கிரீம் கடையில் மது கேட்ட அந்த கேள்வி, ஏன் என்னை ஒரு மாதிரியா பார்க்குற, அவனது மூளைக்குள் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தது. கதிர் தன் அறைக்கு சென்று ஜன்னல் ஓரம் நின்றான். வெளியே சென்னை மாநகரம் மின் விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் உள்ளுக்குள் ஒரு பெரிய போரே நடந்து கொண்டிருந்தது. நள்ளிரவு 12:15 மணி. வழக்கம் போல அந்த மெல்லிய சத்தம். கதிர் எதிர்பார்த்தது போலவே மதுமிதா வாசலில் நின்றிருந்தாள். இன்று அவள் முகத்தில் பயத்தை விட ஒருவிதமான குழப்பம் அதிகமாக தெரிந்தது. உள்ளே வரலாமா என்று மெதுவான குரலில் கேட்டாள். வா மது, கேட்கணுமா என்ன என்றான் கதிர். அவள் தன் வழக்கமான இடத்தில் அமர்ந்தாள். ஆனால் இன்று அவள் உடனே படுக்கவில்லை. கதிரின் மேஜையில் இருந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக புரட்டினாள். கதிர், இன்னைக்கு ஐஸ்கிரீம் கடையில நான் ஒன்று கவனிச்சேன் என்று மெல்ல தொடங்கினாள். கதிர் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நீ என் முகத்தை பார்க்கவே பயப்படுற மாதிரி தெரிஞ்சது. என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு மட்டும் புரியுது. அது என்ன? கதிர் திகைத்து போனான். ஒரு மருத்துவ மாணவியின் கூர்மையான பார்வைக்கு தன் காதலை மறைக்க முடியாது என்று அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. மது, அது ஒண்ணுமில்லையே, காலேஜ் டென்ஷன், வேறென்ன என்று சமாளித்தான். பொய் சொல்லாத கதிர், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நாம சின்ன வயசுல ஓடி பிடிச்சு விளையாடும் போதே நீ பொய் சொன்னா உன் காது சிவந்துடும். இப்போ பாரு உன் காது எப்படி சிவந்து போயிருக்குன்னு என்று கூறி அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு கதிரின் பயத்தை ஓரளவு குறைத்தது. அன்று இரவு அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள். சின்ன வயசு நினைவுகள், சித்தப்பா செய்த சேட்டைகள், சித்தியின் கைமணம் என பேச்சு நீண்டு கொண்டே போனது. பேச்சுக்கிடையே மது தூங்கி போனாள். ஆனால் கதிர் மட்டும் உறங்கவில்லை. காலையில் டைனிங் டேபிளில் வழக்கம் போல அனைவரும் அமர்ந்திருந்தோம். அப்போது சித்தப்பா சக்திவேல் ஒரு குண்டை தூக்கி போட்டார். வசந்தி, மதுவுக்கு இப்போ 22 வயசாகுது. மெடிக்கல் இன்னும் ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும். என் ஃப்ரெண்டு ராகவன் பையன் லண்டன்ல டாக்டரா இருக்கான். மதுவுக்கு அவனை பேசலாம்னு நேத்து ஃபோன் பண்ணி கேட்டான். பையன் நல்ல வசதியான குடும்பம் என்றார் சித்தப்பா. கதிரின் கையில் இருந்த ஸ்பூன் கீழே விழுந்தது. அவனது முகம் ஒரு நொடியில் கருத்தது. மதுவும் அதிர்ச்சியில் தன் அப்பாவை பார்த்தாள். என்னங்க, இப்போவே என்ன அவசரம்? பொண்ணு இன்னும் படிச்சு முடிக்கலையே என்றார் சித்தி வசந்தி. படிப்பு அப்புறமும் தொடரலாம் வசந்தி, ஆனா இப்படி ஒரு வரன் கிடைக்கிறது கஷ்டம். மது, நீ என்ன சொல்ற என்று சித்தப்பா அவளை நேரடியாக பார்த்து கேட்டார். மது ஒரு கணம் கதிரை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு விதமான ஏக்கம் தெரிந்தது. அப்பா, நான் இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்கல. படிப்புல தான் கவனம் இருக்கு என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள். வழக்கமாக காரில் போகும்போது மதுமிதா ஏதாவது பாட்டு பாடுவாள் அல்லது அரட்டை அடிப்பாள். ஆனால் அன்று கார் முழுவதும் மரண அமைதி. கதிர் காரை ஓட்டிக்கொண்டிருந்தாலும் அவனது கண்கள் கலங்கி இருந்தன. மது, சித்தப்பா சொன்னது பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கதிர் குரல் தழுதழுக்க கேட்டான். மது ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தபடியே, அப்பா எப்பவுமே இப்படித்தான் கதிர், அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாதுன்னு உனக்கே தெரியும் என்றாள். அப்போ உனக்கு அந்த வரன் பிடிச்சிருக்கா? மது சட்டென்று கதிரின் பக்கம் திரும்பினாள். உனக்கு என்ன பைத்தியமா கதிர்? எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு என்கிட்டயே கேட்குற, உனக்கு என்னை தெரியாதா என்று ஆவேசமாக கேட்டாள். எனக்கு தெரியும் மது, ஆனா எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. நான் வெறும் ஸ்டூடெண்ட், உன் சித்தப்பா பையன். என்னை எப்படி உன் அப்பா ஏத்துக்குவாரு என்று கதிர் தன் குமுறலை கொட்டினான். தகுதிங்கிறது காசுல இல்ல கதிர், அன்பில் இருக்கு. நீ என்கிட்ட உன் காதலை சொல்லணும்னு நான் எத்தனை நாள் காத்துட்டு இருப்பேன் என்று மது கேட்டபோது கதிர் அதிர்ச்சியில் காரை ஓரமாக நிறுத்தினான். மது, உனக்கு தெரியுமா? தெரியாம இருக்குமா? என் ரூமுக்கு நான் பயந்து வரல கதிர், உன் கூட இருக்கணும் தான் வந்தேன். ஒவ்வொரு முறையும் நீ என்னை சரி செய்யும் போதும் நான் தூங்காம தான் இருந்தேன். உன் அன்பை உணர முடிஞ்ச என்னால உன் காதலை உணர முடியாதா என்று மதுமிதா கண்ணீருடன் கேட்டாள். அந்த நொடி காரின் ஜன்னல் ஓரம் மலைத்தூறல் தொடங்கியது. கதிர் மதுவின் கைகளை பற்றினான்.
மது, நான் உன்னை உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். ஆனா சித்தப்பாவையும் சித்தியையும் நினைச்சாதான் பயமா இருக்கு என்றான். நமக்காக நான் போராடுவேன் கதிர். ஆனா நீ எனக்கு துணையா இருக்கணும் என்று மது உறுதியளித்தாள். அன்று மாலை மதுவை அழைத்து கொண்டு வீடு திரும்பும்போது இருவரது மனதிலும் ஒரு புதிய தெம்பு இருந்தது. ஆனால் வீட்டுக்குள் நுழைந்ததும் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஹாலில் சித்தப்பாவும் சித்தியும் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கே சோபாவில் சித்தப்பாவின் நண்பர் ராகவனும் லண்டனில் இருக்கும் அந்த மாப்பிள்ளையும் அமர்ந்திருந்தார்கள். சித்தப்பா சிரித்தபடியே, வா மது, இதோ இவர்தான் சந்தோஷ். லண்டன்ல இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கார். உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் என்றார். கதிரின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. மதுவின் முகம் சிவந்தது. ஒரு பக்கம் தன் காதல், மறுபக்கம் தன் உயிரான தந்தை. இப்போது என்ன செய்வது? கதிர் தன் அறைக்கு சென்றான். அவனால் அந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியவில்லை. சிறிது நேரத்தில் மது அவனது அறைக்கு ஓடி வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. கதிர், அப்பா நாளைக்கே நிச்சயதார்த்தம் பத்தி பேசலாம்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன் என்று கதறினாள். கதிர் அவளை தேற்றினான். பயப்படாத மது, நாம இப்போவே உண்மையை சொல்லிடுவோம் என்றான். இல்ல கதிர், இப்போ சொன்னா அப்பா தாங்க மாட்டாரு. நாம இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும். நான் சந்தோஷ் கிட்ட பேசி இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு அவரை சொல்ல வைக்கிறேன் என்று ஒரு திட்டத்தை போட்டாள் மது. இரவு 1 மணி. வீடு அமைதியானது. ஆனால் கதிரின் அறை கதவு இன்று திறக்கவில்லை. மது வரவில்லை. கதிர் ஏமாற்றத்துடன் படுக்க போனான். அப்போது அவனது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது மதுவிடமிருந்து. சந்தோஷ் கிட்ட பேசிட்டேன் கதிர். அவர் ரொம்ப நல்லவர். ஆனா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். அவர் நமக்காக உதவி பண்றேன்னு சொல்லி இருக்கார். கவலைப்படாதே, உன் மது உனக்குத்தான். கதிர் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் இது முடிவல்ல, ஒரு பெரிய போராட்டத்தின் ஆரம்பம் என்று அவனுக்கு தெரியும். சித்தப்பாவிற்கும் சித்திக்கும் உண்மை தெரியும் போது என்ன நடக்கும்? நாட்கள் நகரத் தொடங்கின. சந்தோஷ் மிகவும் பண்பானவனாக இருந்ததால் மதுமிதாவின் காதலை மதித்தார். அவர் சித்தப்பாவிடம், மதுமிதா ஒரு சிறந்த பெண். ஆனால் எனக்கு இப்போது லண்டனில் சில வேலை நெருக்கடிகள் இருப்பதால் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்றே நினைக்கிறேன். அவர் படிப்பை முடிக்கட்டும், பிறகு பார்க்கலாம் என்று கூறி ஒரு தற்காலிக தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த இடைவெளி கதிருக்கும் மதுவிற்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. கதிர் தன் படிப்பில் முன்பை விட அதிக கவனம் செலுத்தினான். மதுவும் தன் மருத்துவ படிப்பின் இறுதி ஆண்டில் தங்கப் பதக்கம் வென்றாள். அவர்களின் காதல் வெறும் ஈர்ப்பாக மட்டும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் முன்னேற்றும் உந்து சக்தியாக மாறியது. 2 வருடங்களுக்கு பிறகு மதுமிதா இப்போது ஒரு மருத்துவர். கதிரும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல வேலையில் சேர்ந்திருந்தான். உண்மை மறைக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது கௌரவமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்பதை இருவரும் உணர்ந்தனர். ஒரு நாள் மாலை வீட்டின் தோட்டத்தில் சித்தப்பாவும் சித்தியும் அமர்ந்திருந்த போது கதிர் அவர்கள் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தான். சித்தப்பா, என்னை தப்பா நினைக்காதீங்க. நான் மதுவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். உங்களை ஏமாத்தணும்னு நாங்க நினைக்கல. ஆனா உங்களை இழந்துடக் கூடாதுங்கிற பயத்துல தான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோம். மதுவை ஒரு மகளா மட்டும் இல்லாம என் வாழ்க்கை துணையா ஏத்துக்க நீங்க அனுமதி தரணும் என்று கதிர் உருக்கமாக கேட்டான். சித்தப்பா சக்திவேல் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். அந்த மௌனம் எல்லாரையும் பயமுறுத்தியது. பிறகு மெதுவாக சிரித்தார். நீங்க 2 பேரும் இவ்வளவு நாள் மறைச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? நீ அவளை காலேஜில் இறக்கி விடும்போது பார்க்கிற பார்வையும், அவ உன் ரூம்ல பயத்துக்காக வந்து தங்குறேன்னு சொன்ன கதையையும் நாங்க அப்பவே கவனிச்சோம். ஆனா இந்த காதல் உங்க படிப்பை கெடுத்துடுமோன்னு தான் நான் பயந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் உழைச்சி நல்ல நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு கதிர் என்றார். சித்தி வசந்தி கண்களில் கண்ணீருடன் மதுவை அணைத்து கொண்டாள். எங்க வீட்டு மகளா இருந்தவ இனி மருமகளா வரப்போறா. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் என்றார். அந்த நள்ளிரவு பயத்தினால் தொடங்கிய பயணம் இன்று ஒரு அழகான திருமண பந்தத்தை நோக்கி திரும்பியது. மதுமிதா இப்போதும் கதிரின் அறை கதவை தட்டுகிறாள். ஆனால் இன்று பயத்திற்காக அல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் அவனுடன் கைகோர்த்து நடக்கும் உரிமையோடு. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.